எல்லாருக்கும் வணக்கம். ஏங்க, விஜய் அவர்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டியதில்லை, நம்ம ஆதவ அர்ஜுனாவே போதும். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த சென்னையில் நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு கேளுங்க. இந்த எஸ்ஓபியை தடை செய்ய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இது கூட சேர்ந்து இந்த தமிழக சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இதுக்கு நடுவில் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு பண்ணணும் பாருங்கள். கணக்கெடுப்புங்கிறது நம்ம வாயிலே வரமாட்டேங்குது. இது ஆதவர்ஜனா வாயிலே வரல, நம்ம புஷி ஆனந்த் வாயிலே வரல. இதை என்ன சொல்கிறது, இந்த சாட்டை துரைமுருகன் போட்டு கிளிக்கிறான். சாட்டை துரைமுருகன் எப்பெல்லாடா பாயிண்ட்டு கிடைக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறது, இதுக்குன்னே நிறையா பேரை வச்சு ஒரு வேவு பார்ப்பான் போல். எங்கே இந்த தமிழக வெற்றி கழகத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன வளர்கிறாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி தன்னோட பேஜில், தன்னோட யூடியூப் பேஜில் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்றான். அப்படித்தான் ஒரு வீடியோ இப்போ பார்த்தோன்னே எனக்கு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன்டா, கட்சி நடத்துகிறீங்களா, என்னடா நடத்துகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. என்னென்னா, நம்ம யார் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்போது நேற்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேஸ் போடுவாங்க, போட்டு தராங்க. எஃப்ஐஆர் தானே, போட்டுங்க, இன்னும் 2-3 மாதத்தில் ஆட்சி மாறப்போகுது, அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆரை நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நாளைக்கு எப்படி உங்கள் கவர்மெண்ட் கரெக்டான கவர்மெண்ட்டு தான், நீங்கள் எப்படி இப்போ டிஎம்கே மேலே இவங்களாம் இப்படி கரப்ஷன் பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சுட்டி காட்டி ஓட்டு கேட்குறீங்களோ, அப்போ நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்களும் இதே மாதிரி பிஹேவியர் தானே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பேசுகிற பேச்சு இருக்குல்ல. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு ஆணவத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? அப்போது நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அது உங்ககிட்ட இல்லை. சரி, அடுத்த விஷயம் என்னென்னு கேளுங்க. ரஜினி அவர்களை ரொம்ப டைரெக்டாகவே சாடி பேசியிருக்காரு நம்ம ஆதவ அர்ஜுனா. என்னென்னா, எங்கே விஜய் அவர்களுக்கு தாங்க கெத்து இருக்குது, பவர் இருக்குது. ரீசெண்டாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா டிஎம்கே கொடுத்த அழுத்தத்தால் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் மிரட்டி அவரை கட்சி ஆரம்பிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. அதோடு சேர்த்து இப்போ ரெட் ஜெயண்டில் அவர் நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப வெளிப்படையாகவே பேசிட்டார். இதைத்தான் சாட்டை துரைமுருகன் என்ன கேட்குறாருன்னா, ஏப்பா விஜய் அவர்களுக்கு கட்ஸ் இருக்குது, ரஜினிக்கு கட்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தும் போது அஜித் அவர்கள் போய் இந்த மாதிரி உங்கள் ஆளுங்க மிரட்டுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லி போல்டாக பேசுறது ரஜினிகாந்த் எந்திரிச்சு கிளாப் பண்ணார். அப்போது ரஜினிக்கு கட்ஸ் இல்லையா, கலைஞர் முன்னாடி எந்திரிச்சு கை தட்டினது. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை எவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி போல்டாக பேசினாரே. அதுக்கப்புறம் கூட நிறைய பிரச்சனைகள் வந்தது அவரோட படங்களுக்கு. அப்பெல்லாம் ரஜினி அவர்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கலையே, அவர் யார்கிட்டையும் போய் காலில் விழுகலையே. ஆனால் நீங்கள் விழுந்தீங்களேன்ட்டு அதையும் குத்தி காட்டுறான் இந்த சாட்டை துரைமுருகன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் யோசிக்கவே வேண்டியிருக்கு. என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஏற்கனவே இந்த கரூர் வழக்கே இன்னும் முடியாமல் இருக்குது. இந்த ஜனநாயகன் படம் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அது இதுன்ட்டு இவங்க போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே விஜய் அவர்களை ரொம்ப உதாசனப்படுத்தி பேசுகிறாங்க. என்னென்னா, விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு பேச மாட்டேங்கிறாரு. இப்போது நாங்கள் எங்களோட ரோல் மாடல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர், இவர் பெரியார் நல்லா பேசுகிறீங்களே, அவங்க எல்லாருமே பொது மேடையில் எப்படி பேசுகிறாங்க. ஒருத்தர் நிருபர் கேட்டாங்கன்னா அதுக்கு கரெக்டான பதில் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த கேமராவை பார்த்தாவே ஓடுறாராமே. இந்த பெரிய என்ன சொல்கிறது, இந்த ஷூட்டிங் எடுக்கிற கேமராவை பார்த்தா தான் மணிக்கணக்காக பேசுகிறாராம். ஏதோ இந்த செய்தி தொடர்பாளர்களை யாராவது பத்திரிகையாளர்களாக ஏதாவது பேட்டி எடுக்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அதையும் கழுவி ஊத்துறாரு நம்ம சாட்டை துரைமுருகன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நாட்டு நடப்பாக போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் தவறாகவும் தெரியுது, சரியாகவும் தெரியுது. அது எந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுனே இப்போ தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட்டே வந்திருக்கு. இவங்க உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லை ஒரு குடும்பத்தை, ஒரு அரசாங்கத்தை பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி இப்போ ஒரு வீட்லேயே டிஎம்கே இருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க, டிவிகேவும் இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே சில விஷயங்கள் பேசும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்கள் சரியாக தெரியுது, ஒரு சில விஷயங்கள் தவறாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நடக்கிற போக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா,
யாரு தான்ப்பா நல்லவங்க? எல்லாருமே வந்து அவங்களோட குறிக்கோளை எய்ம் பண்ணியே போறீங்களே! மக்களுக்காக நான் ஆட்சிக்கு வர்றேன். மக்களுக்கு நல்லது செய்றதுக்காக ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு யாரோட போக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. ஆட்சிய பிடிக்கணும், அதிகாரத்தில இருக்கணும், என்னோட பகைய தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் வந்து எல்லாரும் வர்ற மாரி தெரியுது. ஆனா எந்த அளவுக்கு இது வந்து ம் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது, மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது சத்தியமா நம்மளுக்கு புரியல. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து முதல்ல அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. கேமரா ஆன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். ஆயிட்டிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து முதலலாம் வந்து ஒரு நடிகனா அறிமுகமாகி கொஞ்சம் அவருக்குண்டான ரசிகர்களை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து, நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட தம்பி, நான் வந்து தளபதியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தன்னை நிறைய இடத்துல வெளிக்காட்டினாரு. படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்து தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாரி வந்து இருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க, நான் எம்ஜிஆரோட ஃபேன், எம்ஜிஆரோட வழிகாட்டி, எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்கள் ஆதரவு வந்து விஜய் அவர்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினிய மட்டம் தட்டி விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அத வந்து அவர் டைரக்ட்டா பண்ண முடியாம, ஆதவ அர்ஜுனா மூலமா வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அரங்கேற்றாரு. அப்படிங்கிற மாரியான ஒரு விவாதமும் முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆமா சாட்ட, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாவே இருக்கிற மாரி தான் காட்டிட்டு இருந்தாரு. அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அவரு பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தளபதியும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மறுக்கப்படாத உண்மைதான். ஆனா அரசியலுக்கு வரும்போது, அரசியல்ல யாரு ஒரு ஆசானா இருப்பாங்க? அரசியல்ல யார் வந்து விதை போட்டிருப்பாங்களோ, அவங்கள தானே நம்ம குருவா ஏத்துக்க முடியும். ரஜினி அவர்களுக்கு அரசியல் அறிவு இல்ல தான். அவர் அரசியலுக்கே வரல தான். அப்படி இருக்கும்போது, அரசியல்லயும் வந்துட்டு நான் வந்து ரஜினி அவர்களோட ஃபேனு, நான் ரஜினி அவர்கள ஃபாலோ பண்றேன். அவரு செஞ்ச மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அத நான் பண்ண போறேன்னு அங்க சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள மேற்கோள் காட்டி, அவர் வந்து எம்ஜிஆரோட வழித்தோன்றல் அப்படிங்கிற மாரி தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு அப்படின்னு வேணா சொல்லலாமா? ஓகே. அடுத்ததா வந்து உங்களோட கொள்கை என்ன? கொள்கை என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து டிவிக்கு பார்த்து கேட்குறாங்க. என்னையும் பார்த்து கேட்டாங்க. டிவிக்கே கொள்கை என்ன? நீ சொல்றா விஜய் பத்தி பேசுறேன்ட்டு. டேய் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கேன். நான் விஜயோட ஃபேன் தான். நான் இன்னும் ஓட்டரா கன்வெர்ட் ஆகல. ஏன்னா எந்த மாரியான போக்குகள் போகும், இவங்க எந்த மாரியான கொள்கைகள் கொண்டு போவாங்க, அவங்களோட திட்டங்கள் என்னவா இருக்கும் அப்படின்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் டக்குன்னு போய் டிஎம்கேக்கு போட்டாலும் போட்டுருவேன். விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா போய் சீமானுக்கு கூட போடலாம். அது அந்த சூழ்நிலைகள் எப்படி உருவாக்குது, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து 2026ஓட திட்டங்கள் என்னென்ன பேசப்படுது, மக்கள் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் நம்ம போறோம். விஜய் ஃபேனுங்கிறதுக்காக நம்ம போக முடியாது. ஆல்ரெடி டிஎம்கேல இருந்து ஓட்டு போட்ட ஒரு ஆளாகவும் வந்து நம்ம எதையுமே இப்போதைக்கு முடிவு பண்ண போறதில்ல. எல்லாமே வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம எந்த பக்கம் போறோம், யாரை ஜெயிக்க வைக்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேருக்கு வந்து என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து திருக்குறள் தானே, எப்படி உங்க கொள்கை ஆகும்னு சொல்லிட்டு அதையும் கழுவி கழுவி ஊத்துறாரு நம்ம சாட்டை திருமுருகன். ஸோ கொள்கை என்ன? மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கான திட்டங்களை செய்யணும். அதே மாதிரி லஞ்சம் வாங்குறது, எந்த சின்ன சின்ன துறையிலேருந்து மேலே போக போக வந்து கமிஷன் ஏறிட்டே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் மக்களோட வரி பணத்தை எடுத்து திருப்பி மக்களுக்காகவே செலவு செய்யணும். இதுதான் எங்களோட கொள்கைன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம். அதை கூட சொல்ல முடியாமல் நம்ம ஆளுகள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்ப்போம், இதுக்கப்புறமாவது கொள்கைகள் என்ன மாதிரியான கொள்கைகள் திட்டங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் தான் வந்து இப்போ இலவசங்களை விஜய் அவர்கள் வந்து அறிவித்தார். சிலிண்டரு, மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த பயணமில்லா பேருந்து, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த ஸ்கூல்லாம் வந்து அதாவது அலுவலக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து என்னென்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன நடக்கும், அவங்களோட வேலைகள் என்ன, அங்கே எந்த மாதிரியான முறைகள் நடக்குது, நம்ம ஒரு விஷயத்தை அணுகணும்னா எந்த மாதிரி அணுகணும், அதெல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்தே நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இணையாக பண்ண போகிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக வந்து பண்ண போகிறோம். அப்படி இதெல்லாம் சொன்னார். ஓகேவா? அப்போது திராவிட மாடலும் உங்கள் மாடலும் ஒன்றா தானே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன மாற்று அரசியல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போது விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறனால நானும் அவங்களும் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து அவங்க பாக்கெட்டுக்கு போகிற பணத்தை எடுத்து நான் திருப்பி மக்களுக்கே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு. ஸோ இலவசங்கள் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இலவசங்கள் கொடுக்கலாம், ஆனால் மக்களை சோம்பேறியாக்கக்கூடாது, காசுக்கு அடிமையாக்கக்கூடாது. அதான் நம்மளோட எண்ணம். அவன் உழைச்சி சம்பாதிக்கணும்னா அவனுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவனுக்கு உண்டான என்ன சொல்கிறது,
அந்த சுற்று வட்டாரத்தில் அவன் ஒரு வேலைக்கு போகணும், அவன் சம்பாதிக்கணும், அவன் வந்து அவன் ஃபேமிலியை கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு எமர்ஜென்சினா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அவன் குழந்தைய படிக்க வைக்கணும், ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கணும். இதுக்குண்டான ஒரு அமைப்பு இருந்தாவே போதும். ஒரு மக்கள் வந்து நல்லா வாழ்றதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் வந்து இருக்கும். அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டால் உருவாக்கி தர முடியும். அதை வந்து யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இது இவ்வளோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவுமே கேரண்டி கிடையாது. கேரண்டி என்னென்னா, ஒரு வருஷம் ஆட்சி வேணால் இருந்தாங்கன்னா என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன மாறுதல் பண்ண போகிறாங்க, என்ன மாற்றங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் யாருமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க இப்படி செஞ்சிருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு ஆதாரமும், எந்த ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கையும் இல்லை. அப்படி தான் வந்து இப்போது கல அரசியல் வந்து போயிட்டுருக்கு. வேற என்ன இந்த பாயிண்ட்ஸில் ஆதவர்ஜனா வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிறது வந்து அவர் இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தார், விசிகேல இருந்தார், இப்போ வந்து டிவிகேல வந்திருக்காரு. அப்போ அவர் கட்சி மாறிட்டே இருக்கிற போது அவர் வந்து நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த கட்சியில் நடக்கிற உளவு வேலையெல்லாம் அடுத்த கட்சிக்கு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் ஒரு கட்சியிலேருந்து அடிக்கடி மாறிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ அவங்களுக்கு உண்டான வேலையில் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து உண்மை. அவர் கட்சிக்காகவோ மக்களுக்காகவோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். தனக்கு என்ன கிடைக்கும், இந்த கட்சிக்கு போனால் என்ன கிடைக்கும், அடுத்த கட்சிக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து. ஸோ பார்ப்போமே இவங்க தரப்பில் டிவிக்கே வந்து எந்த அளவுக்கு 30% ஓட்டு வாங்குதா, இல்லை டெபாசிட்டை இழக்கிறாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் லீடிங்கில் வரக்கு வாய்ப்பு இருக்கா. அதாவது இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிறாங்களா, இல்லை இதெல்லாம் வந்து இந்த காணல் நீர் மாதிரி அங்கே ரசிகர்களோட நாங்கள் ரசிகர்கள் மட்டும்தான், நாங்கள் வந்து ஓட்டர்ஸாக இன்னும் மாறல அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும். அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அரசியல் களம் எந்த அளவுக்கு மாறப்போகுது, மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நல்ல அரசாங்கம் உருவாக போகுதா இல்லையா, இல்லை இப்போ இருக்கிற அரசாங்கமே வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கான திட்டங்களை அறிவித்து மக்களோட மேம்பாட்டுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை இப்போதைக்கு என்னோட நிலைப்பாடு. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஸோ சின்ன கேப் ஆகி போச்சு. இன்னைக்கு ஃபர்தராக நம்ம அரசியல் கண்டென்ட்டுகள் நம்ம வீடியோவில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்தவங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட தாட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.